சினிமாவில் சண்டை காட்சிகள் உருவாக்கும்போது, அதில் பணியாற்றக்கூடிய சண்டை பயிற்சியாளர்கள், உதவி சண்டை பயிற்சியாளர்களுக்கு போதுமான பாதுகாப்புகள் வழங்கப்படுகிறதா? அங்கு போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கிறதா? என்கிற பல கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன. ஏனென்றால், சென்னையில் 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற சர்தார் 2 திரைப்படத்தினுடைய பணிகளில் 20 அடி உயரத்தில் இருந்து சண்டை பயிற்சியாளரான ஏழுமலை கீழே தவறி விழுந்து உயிரிழந்தார். இயக்குனர் PS மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி நடித்த சர்தார் திரைப்படத்தின் முதல் பாகம் வெற்றியடைந்த நிலையில் அதனுடைய 2ஆம் பாகம் உருவாகி வருகிறது. இத்திரைப்படத்தின் பணிகள் அண்மையில் தான் தொடங்கின. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் சண்டை காட்சி ஒன்று படமாக்கப்பட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக 20 அடி உயரத்தில் இருந்து சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை கீழே விழுந்து உயிரிழந்தார். அவருக்கு மார்பு பகுதியில் மிகப்பெரிய அடி ஏற்பட்டது. உடனடியாக பல குழுவினர் அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் ஏற்கனவே நுரையீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் ஏழுமலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உயிரிழப்புக்கு படக்குழுவினர் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் சென்னை திருவொற்றியூரில் உள்ள ஏழுமலையின் உடலுக்கு நடிகர் கார்த்தி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இந்நிலையில் அவரது மகனும் உதவி ஒளிப்பதிவாளருமான பாலகணேஷ் நம்மிடம் பேசுகையில், சில அப்பா அடிப்பட்ட உடனே மாஸ்டரோட அசிஸ்டண்ட் வந்து தம்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. தம்பி இன்ஃபார்ம் பண்ணி தம்பி வேறு ஒரு ஸ்பாட்டில் இருந்தார். அவர் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணால் நான் வீட்டிலேருந்து டேரெக்டாக போனேன். ஹாஸ்பிட்டல் சேர்த்த உடனே எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி நான் ஒரு 1 ஹவருக்கு சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். போகும்போது ஐசியூவில் இருந்தார் அப்பா. அப்பா வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்காரு? ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருக்கார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்காரு சின்னதாக? இல்லை, அப்போது ஃபைட்டராக இருக்கும்போது சின்ன ஒரு காலில் ஃப்ராக்சர் ஆகும், கையில் ஃப்ராக்சர் ஆகும். நிறைய ஃபயர் ஷாட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஃபைட் ஷாட்லாம் எதுவும் ஆகும், சின்ன ஃப்ராக்சர் வரும் ஃபைட்டில், அவ்வளோதான். மற்றபடி இப்போ அப்பா மறைவுக்கு பிறகு இப்போ இந்த சர்கார் படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பிலேருந்து யூனியன் சார்பில் எதுவும் பண்ணி கொடுத்தாங்களா உங்களுக்கு? உதவிகள் எதுவும் பண்ணியிருக்காங்களா? நாங்கள் பேசணும் ஸ்டார்டிங்லேயே. மாஸ்டர் எல்லாமே அதுக்கான இது மூவ் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போ லாஸ்ட் டைம் எடுக்கிற வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் மாஸ்டர் கூட தான் இருந்தார். லாஸ்ட் வரைக்கும் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே தான் போனார். சொல்லிட்டு தான் போயிருக்காரு. நான் எல்லாமே அதுக்கான நடவடிக்கை நான் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான். இப்போ நீங்களும் சினிமாவில் தான் இருக்கீங்க, அஸ்வின் கேமராமேனாக தான் இருக்கீங்க. ஆமாம். தொடர்ந்து இந்த மாதிரி சினிமாவில் வந்து ஸ்டண்ட் கலைஞர் உயிரிழப்பு அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்குது. இந்தியன் 2 அப்பையும் நடந்தது, விடுதலை படத்தில் நடந்தது, அது தொடர்ந்து இப்போ சர்கார் 2லையும் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு யார் முடிவெடுக்கணும்னு நினைக்கிறீங்க, தடுக்கணும் அப்படின்னு? ஆக்சுவலாக வந்து ஃபைட்டர்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து சேஃப்டியே இப்போது அப்பா தான் பண்ணிட்டு இருக்காரு. ரோப்பு எங்கே இது பண்ணால் சேஃபு எல்லாமே வந்து மாஸ்டர் சொல்லுவார், அப்பா பண்ணுவார். எல்லாருக்கும் சேஃப்டி பார்த்து தான் அப்பா பண்ணுவார். அவர் இன்னும் செம சேஃப்டியாக தான் இருப்பார். இது ஆக்சுவலாக எப்படி நடந்ததுன்னே யாராலையும் சொல்ல முடியும். போயிட்டு இருந்தது இது எப்படி நடந்தது அதுதான். ஆக்சுவலாக ஷூட்டிங் போயிட்டு கரெக்டாக பேக்கப் ஆகிற டைம் 5:30 சம்திங் இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னென்னா அது அவர் இறங்கி வரும்போது ஏதோ கால் ஸ்லிப்பாகி அவர் விழுந்ததா. ஏன்னா அவர் நிறைய வாட்டி போய் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஒர்க் பண்ணும்போது எதுவும் நடக்கலை. வரும்போது நடந்தது அது எப்படி அவரோட நேரமா என்னன்னு தெரில. ஆனால் இதுதான் நடந்தது. நீங்கள் எதுவும் யூனியனுக்கு சரி யாருக்கிறதுக்கு கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கோரிக்கைன்னா அது ஒரு வாட்டியும் இது பண்ணும்போது யூனியன்லேயும் பேசியிருக்காங்க. யூனியன்லேயும் பேசி ஒரு வாட்டி நடக்கும் போதும் அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துன்னு தான் இருக்காங்க. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்குன்னா அந்த ஸ்டுடியோவில் போய் எல்லாம் பார்த்து அது வேறு எதனா மைனஸ் இருக்கா எதனால் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து எப்படி சொல்கிறது, அவரோட டைம் தான். அப்பாவுக்கு ஒரு 59 இயர்ஸ் ஆகுது. ஒரு 40 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் ஆர்டிஸ்ட் கூடயும் ஒர்க் பண்ணிட்டாரு. அதுதான். சரத்குமார் சார் கூட ஃபோன் பண்ணார். தம்பியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி அம்மாகிட்ட கொடுக்க சொல்லி அப்பா கூட சரத்குமார் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணி இப்போ வேறு ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கார். வர முடியலன்னு சொல்லிட்டு தம்பியோட நம்பருக்கு கால் பண்ணி அம்மாகிட்ட பேசினார். என்னால் வர முடியலம்மா, நான் வந்ததும் நேரடியாக வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரத்குமார் சார். அப்பா வந்து பொதுவாக டூப் போடுவாரா இல்லை ஸ்டெண்ட் பண்ணி தான் பண்ணுவாரா? டூப்பும் பண்ணியிருக்காரு. எந்த முக்கியமான படங்கள் எதுவும் டூப் பண்ணியிருக்காரு? பெரிய நடிகர்னா திருடாலே அவர் அப்பா டூப் போட்டிருக்காரு. சில கரெக்டாக பேர் டூப் நிறைய போட்டிருக்காரு. லேடிஸ் டூப்பும் போட்டிருக்காரு. இப்போ கூட ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஏதோ டூப் போட்டார். விக்கி நந்தகோபால் மாஸ்டருக்கு நான் தான் அவரை லொக்கேஷன் ஸ்பாட்டுக்கு எடுத்துன்னு போய் இங்கே பக்கத்தில் தான் தான் விட்டு வந்தேன். எல்லாமே ஷேர் பண்ணுவார் அப்பா. ஆக்சுவலாக எனக்கு 2:30க்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற எப்போதும் கேட்பார், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டு.
திரைப்படங்களில் சண்டை காட்சிகள் படமாக்கப்படும் போது அந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட வேண்டும். ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்க அது வசதியாக இருக்கும். அது மட்டுமின்றி பாதுகாப்பு உபகரணங்கள் நடைமுறையில் இருக்க வேண்டும். போதிய பாதுகாப்பு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதே மீறி அசம்பாவிதங்கள் நடைபெற்றால் அவர்களுக்கான இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே தற்போது பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது.